சன் பிக்சர்ஸ் கலாநிதி மாறன் பெருமையுடன் வழங்கும் தனுஷ் நடித்து இயக்கும் ராயன் ஜூலை 26 முதல் உலகமெங்கும். மீனாட்சி மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் காஞ்சிபுரம். காஞ்சிபுரம் பச்சையப்பா சில்க்ஸ், சென்னை, காஞ்சிபுரம், வெள்ளூர், திருவண்ணாமலை. இந்த ரூட் எல்லாம் கொஞ்சம் ரிஸ்கான ரூட் தானா? மழை காலங்கள்ல கொஞ்சம் இதா இருக்கும். மழைன்னா இப்போ ரொம்ப ஜாக்கிரதையா போகணும். மழை பெஞ்சா மிஸ்ட் இறங்கிடும். போகும்போது மனசு சங்கடமாக தான் இருக்குது. அது இங்கே நாங்கள் குடும்பமாக தான் நாங்கள் இருக்கோம். இப்போ இந்த மாஞ்சோலை இந்த மக்கள்லாம் போதும், இதுக்கப்புறம் இந்த பேருந்தெல்லாம் ஓடாது அப்படின்னு சொல்றாங்கல்ல. இந்த மாதிரி செய்திகள்லாம் கேட்கும்போது எவ்வளவு வருத்தமா இருக்கு உங்களுக்கு? அது வருத்தப்படக்கூடியது தானே. 10 வருஷமா ஒரு இடத்துல பழகிட்டு வேற இடத்துக்கு போகும்போது எல்லாரும் ஒரு இதாக தானே இருப்பாங்க. அது மன வருத்தம் உள்ளது. நாங்களாவது பணி செஞ்சோம், ஆனால் இங்கே வாழ்ந்துட்டு இருக்கவங்களுக்கு ரொம்ப கஷ்டம்லாம். இங்கிருந்தே போகணும். ஆமாம், இங்கே பிறந்து வளர்ந்து வருஷம் 3 தலைமுறை 4 தலைமுறை இருந்துட்டு அவங்க போகும்போது கஷ்டம் தானே. எங்களை கட்டி அவங்களுக்கு கஷ்டம், இவங்களை பிரியும் போது எங்களுக்கு கஷ்டம். கடைசி ட்ரிப்பு கிட்டத்தட்ட அப்படின்னு பேசுறாங்க. அது உறுதியான்னு தெரியல, ஆனாலும் அது எவ்வளவு வருத்தமா இருக்கு. ரொம்ப வருத்தமா இருக்கு. நான் இங்க 4 தலைமுறையா இருக்கிறோம். ரொம்ப வருத்தமா இருக்கு. பிறந்து வளர்ந்ததெல்லாம் இந்த ஊர் தான். ஏன்னா இந்த பஸ் எங்க ஊரோட சொத்து. ஆமா, இது எங்க சொத்து தான். எப்போ அது எங்க சொத்து தான் சொல்லுவோம், நாங்க விட்டு கொடுக்க மாட்டோம். சமத்துவபுரங்கிறது இதுதான். இந்த எஸ்டேட் ஃபுல்லாவே சமத்துவபுரம் தான். யாரு ஜாதி மதம் எதுவுமே கிடையாது இந்த எஸ்டேட்டை பொறுத்தவரை. சமத்துவ எஸ்டேட், சமத்துவ பேருந்து, சமத்துவ நடத்துனர், சமத்துவ ஓட்டுநர், இப்படின்னு எல்லாமே சமத்துவம் நிறைஞ்சதா இருக்கு. அழகான ஒரு விஷயமா இருக்கு. இது பிரியருக்கு எங்களுக்கு மனசு இல்லை அப்படின்னு அவங்க சொல்லும்போது உண்மையாவே அந்த பேருந்தை பார்க்கும்போது நமக்கே ஒரு நிமிஷம் ஒரு நெருடலா தான் இருக்கு. இப்போ எவ்வளவு வருஷமா இந்த ரூட்ல வேலை செய்றீங்க? இது ஒரு 6 வருஷமா. இங்க இந்த ரூட் சொல்லுங்கண்ணா. எங்க இருந்து ஆரம்பிச்சு ட்ரிப், அந்த டீடைல்ஸ் எல்லாம்? இது இங்கே முதல்ல அம்பையில் எடுத்து நேராக கோதையார் டு பாபநாசம், பாபநாசம் டு திருநெல்வேலி, திருநெல்வேலி டு அம்பை டு திருநெல்வேலி, திருநெல்வேலி டு ஊத்து ஹால்ட்டு, நைட்டு ஹால்ட்டு மேலே வந்துடுவோம். அடுத்து காலையில் 4:30க்கு எடுத்து அம்பசந்துடும் ஃபினிஷிங். ஸோ எவ்வளோ திருப்தியாக இருக்குது அந்த வேலை அப்படின்றது? திருப்தியாக இருக்க போய் தான் வேலை பார்த்துட்டு டியூட்டி பார்த்துட்டு இருக்கோம். ஏதோ மறக்க முடியாத பயணம் அப்படின்றதெல்லாம் இருக்கா? ஏன்னா இவ்வளோ வருஷம் வேலை செய்யும்போது இதெல்லாம் மறக்க முடியாதுன்னா இவங்க என்ன இப்போ போகும்போது மனசு சங்கடமாக தான் இருக்குது. அது இங்கே நாங்கள் ஒரு குடும்பமாக தான் நாங்கள் இருக்கோம். இப்போ உங்களுக்கு டக்குன்னு யார், இப்போ டிரைவராக இருந்தாலும் கண்டக்டராக இருந்தாலும் எல்லாருக்குமே தெரிஞ்ச எல்லாம் தெரியும். அவங்க ஒரு குடும்பத்தில் உள்ளவங்க மாதிரின்னு எல்லாம் நாங்கள் எல்லாம் அவங்க வீட்டில் எது விசேஷனாலும் எங்களுக்கு சொல்லுவாங்க. ஒரு கோயில் திருநாளும் சரி, சர்ச்சை திருநாளும் சரி, எதுனாலும் சரி எங்களுக்கு முதல் இன்வைட் பண்ணுவேன். எங்கள் டிரைவர் கண்டேட்டு எங்களுக்குன்னு இல்லை, எல்லா ஓடுற 2 வண்டி டிரைவர் கண்டேட்டு எல்லாத்துக்கும் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. இவங்களெல்லாம் பிரியும் போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். மொத்தமாகவே 2 வண்டி தான் இந்த ஊருக்கு? 2 ரூட் ஓடுது. சொல்லிட்டாங்க இல்லையா இவ்வளோ நாள் வரைக்கும் தான் இன்னும் மாஞ்சோலை அப்படின்னா. அதுக்கப்புறம் இப்போ திரும்ப இந்த ட்ரிப்புக்கு வரும்போது எவ்வளோ கஷ்டமாக இருக்குது? ஆமாம், எல்லாரும் பிரிய போகிறோம். அப்படின்னாலும் எங்களுக்கு எல்லாம் இல்லை, எல்லாரும் கான்டாக்ட் இருக்கு. அவங்க வீட்டில் விசேஷம் கூப்பிடுவாங்க. நல்லது கிட்ட எல்லா விஷயம் நாங்களும் கலந்துக்குவோம். எங்களுக்கு வீட்டு வந்துடும். எங்களுக்கு இன்னும் அழைப்பு வந்துடும். இல்லை அது இருக்கிறது தான், ஆனால் பஸ் இல்லையே. இல்லை அப்படி இல்லை. இப்போ வெளியே போனாலும் எங்களுக்கு அவங்க இங்கே இருக்கும். அவங்க இந்த ஊருக்கு போய் சொந்த ஊரில் போனாலும் எங்களுக்கு கான்டாக்டில் இருப்பாங்க. விசேஷனாலும் எது சொல்லுவாங்க, நாங்களும் போவோம். எங்கள் வீட்டில் விசேஷம்னா அவங்களுக்கு அழைப்பு கொடுக்குறதும் செய்வோம். இப்போ குறிப்பிட்ட தேதிக்கு அப்புறம் இந்த பஸ்ஸும் கிடையாது, எதுவும் கிடையாது அப்படின்னு முடிவு இல்லை இல்லை அப்படின்னு பேசுறாங்க இல்லையா? அது அந்த பேசுறதே எவ்வளவு வருத்தமா இருக்கு. ஆமாம், அது ரொம்ப கஷ்டம்தான் எங்களுக்கே. அதாவது நாங்களாவது பணி செஞ்சோம், ஆனால் இங்கே வாழ்ந்துட்டு இருக்கவங்களுக்கு ரொம்ப கஷ்டம்லாம். இங்கிருந்தே போகணும். ஆமாம், இங்கே பிறந்து வளர்ந்து வருஷம் 3 தலைமுறை 4 தலைமுறை இருந்துட்டு அவங்க போகும்போது கஷ்டம் தானே. எங்களை கட்டி அவங்களுக்கு கஷ்டம், இவங்களை பிரியும் போது எங்களுக்கு கஷ்டம். ஒரு ரூட்டில் மற்ற இடத்துல நான் ஒரு முகம் வேறு ஆட்கள் வருவாங்க. இங்கே அப்படி இல்லை. நாங்கள் எப்பவும் பழகிற ஆட்கள், இது ஒரு குடும்பத்தில் உள்ள ஆட்கள். நல்ல விசேஷம் ஏறினவொடனே எப்படி இருக்கீங்கன்னு தான் கேட்பாங்க. பிள்ளைகள் எப்படி இருக்குங்கம்பாங்க. கேட்குறே அதுதான், நல்லா இருக்கீங்களாம்பாங்க. பிள்ளை எப்படி இருக்குது, பிள்ளை படிச்சுட்டா எனக்கு கேட்பாங்க. இதே வேறு ரூட்டு போனவங்களேன் அந்த இது இருக்காது. யார் ஒவ்வொரு நாள் ஆமாம் வேறு ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு முகத்து பார்ப்போம். இது அப்படி ரெகுலர் நாங்கள் பார்க்குற முகம், எப்போ நாங்கள் பழகிற முகம். எப்படி கூப்பிடுறதெல்லாம் மாமா மச்சான் அப்படின்ற அளவு? ஆமாம், எல்லாம் நாங்கள் அப்படி தான் இருக்கோம். நாங்கள் எல்லாரும் அப்படி தான் பழகிட்டு இருக்கோம். அதாவது சமத்துவபுரங்கிறது இப்போ அந்த இதுதான் வந்திருக்கு. சமத்துவபுரங்கிறது இதுதான். இந்த எஸ்டேட்டு ஃபுல்லாகவே சமத்துவபுரம் தான். யார் ஜாதி மதம் எதுவுமே கிடையாது இந்த எஸ்டேட்டை பொறுத்தவரை. மற்ற இடத்துல எப்படி நம்மளை பார்த்து தெரியாது. இங்கே ஜாதிங்கிறது மதம் எதுவுமே கிடையாது. எல்லாம் அண்ணன் தம்பி மாமா மச்சான் தான். அதுக்கான அடையாளமும் மக்களும் அப்படிதான், நாங்களும் அப்படிதான் பழகிட்டு இருக்கோம்.
இல்ல சொல்ல அதுக்கான ஒரு வேறுபாடு. அடையாளமாவே இந்த 2 பஸ் ஓடிட்டு இருந்து. ஆமாம் ஆமாம், கட்டாயம் எங்களுக்குன்னா வருத்தம், ரொம்ப வருத்தம். வண்டி நிற்க போகும்போது ரொம்ப கஷ்டம்தான். அண்ணா எவ்வளவு வருஷமா வண்டி ஓட்டிட்டு இருக்கீங்கண்ணா? அதில் 12 வருஷம் மாட்டிக்கிட்டு இருக்கேன். 12 வருஷமா. எப்படி இருக்குண்ணா அனுபவம்? ஏதாவது இப்போ முக்கியமான நாட்கள் அப்படியெல்லாம் இருக்கா? கோயில் கொடை திருவிழா ஆ. எல்லாமே இல்ல ஏதாவது மறக்க முடியாத நாள் அந்த மாதிரி பயணம் எல்லா நாளும் அப்படிதானே. எல்லா நாளும் அப்படிதான் இருக்கா? இந்த ரூட் எல்லாம் கொஞ்சம் ரிஸ்கான ரூட் தானா? ஆமாம், மழை காலங்களில் கொஞ்சம் இதாக இருக்கும், ஆ. மற்றபடி சாதாரணம் தான் இருக்கும். இந்த மழைன்னா இப்போ ரொம்ப ஜாக்கிரதையா போகணும். மிஸ்ட் மழை பெஞ்சுன்னா மிஸ்ட் இறங்கிடும். ம். அந்த டயத்தில் ரோடு வந்து 10 அடி தான் தெரியும், அதுக்கு மேலே தெரியாது. இப்போ இந்த 2 பஸ் தான் இருக்கு ஊருக்கு அப்படிங்கும்போது இது வந்து எங்க ஊர் பஸ் தான் அப்படின்னு பெருமையா இந்த மக்கள்லாம் சொல்லிக்கிறாங்க இல்லையா? அதெல்லாம் எவ்வளவு சந்தோஷமா இருக்குண்ணா? அது ரெண்டு உண்மையிலே சந்தோஷமான, அது சந்தோஷமானது. இப்போ இந்த மாஞ்சோலை இந்த மக்கள்லாம் போதும், இதுக்கப்புறம் இந்த பேருந்தெல்லாம் ஓடாது அப்படின்னு சொல்றாங்கல்லண்ணா. இந்த மாதிரி செய்திகள்லாம் கேட்கும்போது எவ்வளவு வருத்தமா இருக்கு உங்களுக்கு? அது வருத்தப்படக்கூடியது தானே. 10 வருஷமா ஒரு இடத்துல பழகிட்டு அவன் வேற இடத்துக்கு போகும்போது எல்லாரும் ஒரு இதாக தானே இருப்பாங்க. அது மன வருத்தம் உள்ளது தானே. இப்போ உங்களுக்குமே அந்த மாதிரி ஏதாவது சொல்லியிருக்காங்களாண்ணா? இப்போ இது வரைக்கும் தான் இதுவரை எங்களுக்கு எந்த இதுவும் சொல்லலை. அறிவிப்பு இதுவரை எங்க அமைச்சர் என்ன சொல்லியிருக்காரு, கடைசி வர மக்களுக்கு வர பேருந்து இயக்கணும்னு சொல்லி தான் சொல்லியிருக்காரு. அதை பத்தி இன்னும் எந்த அறிவிப்பு உங்களுக்கு? அதெல்லாம் எந்த அறிவிப்பு. இப்போ இந்த அறிவிப்பு வந்தது இல்லையாண்ணா? இந்த மாதிரி வந்து இதுக்கப்புறம் இருக்காது அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் ட்ரிப் ஓட்டுறதுக்கும் முன்னாடி ஓட்டுனதுக்கும் என்ன வித்தியாசம்னா? இப்போ ஓட்டும்போது என்ன மனநிலையில ஓட்டுறீங்க? நாங்க அதே மனநிலை தான் இருக்கிறோம். அது வந்து கம்பெனி சொல்லியிருக்குது, அதை வந்து நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. நம்மளோட அது அரசு சொல்ல முடியாது, அது நான் கேட்கல. அதாவது இப்போ என்னவா இருந்தாலும் இந்த இது முடிய போகுதுன்ற ஒரு வருத்தம் இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி கேட்கறேன். அது மக்கள் சந்திக்க முடியாது. ஒரே இடத்துல சந்திக்க மாதிரி எல்லா மக்களும் ஒவ்வொரு ஏரியால இருந்து வந்திருக்காங்க. ஏன்னா இப்போ கண்டக்டர் என்ன சொன்னாரு, இப்போ எல்லாமே தாயா பிள்ளையா பழகுறாங்க, ஆமா, வீட்டுல ஒரு விசேஷம்னா சொல்லுவாங்க, அது எல்லாம் கூப்பிடுறது உண்டானா? அது எல்லாரும் உண்டு. அது எல்லாரும் சாதாரணமா எந்த பாகுபாடு இல்லாம இந்த எஸ்டேட் வந்து வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. சமத்துவ எஸ்டேட். சமத்துவ எஸ்டேட். அக்கா இந்த பஸ் எவ்வளவு முக்கியமானது? பஸ்லன்னா ரொம்ப சிரமம், பிள்ளைகள் படிப்புலாம் ரொம்ப கஷ்டமா இருக்குது. இங்கேருந்து போனால் ரொம்ப கஷ்டம். உட முடியாதவங்கலாம் ஒரு சிலவங்க இங்கே வேலை பார்க்குறவங்க ஆஸ்பத்திரிக்கு இங்கே பக்கத்தில் பார்த்துக்கிடுவாங்க. கவர்மெண்ட்டில் பார்க்குறவங்களுக்கு இங்கே பார்த்து விட மாட்டாங்க. அந்த பஸ் இருந்தால் எங்களுக்கு நல்லது. இந்த குழந்தைகளுக்கெல்லாம் எவ்வளவு சௌரியமா இருந்தது ஸ்கூலுக்கு போகிறதுக்கெல்லாம் நல்ல சௌரியமா இருக்கு. இங்கேருந்து பிரியும் போது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. கடைசி ட்ரிப்பு கிட்டத்தட்ட அப்படின்னு பேசுறாங்க, அது உறுதியான்னு தெரியல, ஆனாலும் அது எவ்வளவு வருத்தமா இருக்கு? ரொம்ப வருத்தமா இருக்கு. நான் இங்கே 4 தலைமுறையா இருக்கிறோம். ரொம்ப வருத்தமா இருக்கு. பிறந்து வளர்ந்ததெல்லாம் இந்த ஊர் தான். ஏன்னா இந்த பஸ் எங்க ஊரோட சொத்து. ஆமா, இது எங்க சொத்து தான். எப்போ அது எங்க சொத்து தான் சொல்லுவோம், நாங்க விட்டு கொடுக்க மாட்டோம். இது ஊரே நம்ம இந்த ஊருக்கே இந்த பஸ் சொந்தம் தான். ஆமா, அந்த அண்ணன் சொன்ன மாதிரி மாமா மச்ச மாதிரி தான் எல்லாரும் பழகுறாங்க. இந்த மாஞ்சோலை அப்படின்னு நம்ம சொல்லும்போது இந்த பஸ் வந்து எங்களுடைய எவ்வளவு நெருக்கமா இருந்தது அப்படின்னு அவங்க சொல்லும்போது அந்த பஸ் போறது நம்ம பார்த்துடலாம். அந்த காட்சியை நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த ஊருக்கு இருக்கிறது வந்து 2 பஸ்ஸு தான். இந்த பஸ்ஸு தான் எங்களுடைய ஒரு அதிகபட்ச வாழ்வாதாரத்துக்கான வாய்ப்புகளை எல்லாம் உருவாக்குனது. நாங்கள் இந்த எஸ்டேட்லேருந்து கீழே இறங்கி போகிறதுக்கும் சரி, மேலே வர்றதுக்கும் சரி, அன்றாட அத்தியாவசிய பொருட்களை வாங்குறதுலேருந்து குழந்தைகளினுடைய ஒரு படிப்புக்கான விஷயம் அப்படின்னு இந்த பஸ்ஸை வச்சு தான் எங்களுக்கு எல்லாமேன்னு அந்த கண்டக்டர் அண்ணன் பேசினதாகட்டும் இல்லை டிரைவர் அண்ணன் பேசினதாகட்டும் நம்ம பார்த்துருந்துருப்போம். இதே மற்ற ரூட்டில் இப்போ சிட்டிக்குள்ளே ஓட்டக்கூடிய ஒரு டிரைவர்ஸ் கண்டக்டர்ஸ் நம்ம பேசணும் அப்படின்னா அவங்க என்ன சொல்லுவாங்க, பெருவாரியா வேறு வேறு ரூட்டெல்லாம் ஓட்டுவோம், இல்லை ஒரு நாளைக்கு வேறு வேறு வண்டி வரும்போது எதுவுமே அதிகபட்சம் பார்த்திராத முகங்களாக இருப்பாங்க, புதுசாக இருப்பாங்க அப்படின்னு. ஆனால் இந்த ஊரில் பார்த்த முகம்தான். அதனால எந்த ஒரு விழாவானாலும் சரி, எந்த ஒரு நிகழ்ச்சி ஆனாலும் சரி எங்களை எல்லாம் சொல்லுவாங்க, கூப்பிடுவாங்க அப்படின்னு. ஒரு சமத்துவ பேருந்து, சமத்துவ எஸ்டேட், சமத்துவ பேருந்து, சமத்துவ நடத்துனர், சமத்துவ ஓட்டுநர் இப்படின்னு எல்லாமே சமத்துவம் நிறைஞ்சதாக இருக்குது, அழகான ஒரு விஷயமா இருக்குது. இது பிரியருக்கு எங்களுக்கு மனசு இல்லை அப்படின்னு அவங்க சொல்லும்போது உண்மையாகவே அந்த பேருந்தை பார்க்கும்போது நமக்கே ஒரு நிமிஷம் ஒரு நெருடலாக தான் இருக்குது. என்னடா இந்த பேருந்தை நிறுத்த போகிறாங்களா, இல்லை இந்த ஒரு சூழல், இந்த ஒரு அழகான ஒரு அமைப்பு கட்டமைப்பு இது எல்லாமே நிற்க போகுதாங்கும்போது உண்மையாகவே வருத்தமாக தான் இருக்குது. ஆனால் அப்படியெல்லாம் எதுவும் நடக்காம ஒரு நல்ல ஒரு முடிவு வரணும் அப்படின்றது தான் எல்லாருமே சொல்கிறாங்க. ஊரில் இருக்கிறவங்க ஆகட்டும்,
ஆகட்டும், நம்ம பார்க்கக்கூடிய அதிகபட்ச மக்களினுடைய எதிர்பார்ப்பு அப்படிதான் இருக்கு. என்ன நடக்கும் அப்படின்றதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஆனா நம்மளும் கொஞ்ச நேரம் அந்த பேருந்துல பயணம் பண்ணியிருந்தோம் அப்படின்றது உண்மையாவே ரொம்ப சந்தோஷமா இருந்தது, மனசுக்கு நெருக்கமா இருந்தது. என்ன நடக்கும் அப்படின்றதெல்லாம் பொறுத்திருந்து நம்ம பார்க்கலாம். சன் பிக்சர்ஸ் கலாநிதி மாறன் பெருமையுடன் வழங்கும் தனுஷ் நடித்து இயக்கும் ராயன் ஜூலை 26 முதல் உலகமெங்கும். Meenakshi Medical College Hospital and Research Institute, Kanjipuram. காஞ்சிபுரம் பச்சையப்பா சில்க்ஸ், சென்னை, காஞ்சிபுரம், வெள்ளூர், திருவண்ணாமலை.